local and abroad. ஏழை எளியவுடைய தேவைகள், திடீரென்று தேவைகள் வருகிறது. அவைகளெல்லாம் இந்த குழு அவர்கள் ஆராய்ந்து அதன் உண்மை தத்துவத்தை கொண்டு வந்து ஏற்றுவாரம் ஒத்தாசை செய்ய இருக்கிறார்கள். சபையின் தேவைகள், மெட்டீரியல் தேவை சந்திக்க எதாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் மற்ற காரியங்கள், ஆடியோ வீடியோ காரியங்கள், அநேக தேவைகள் உண்டு. இந்த குழு அந்த காரியங்களை ஆராய்ந்து அதுக்கேற்ற ஒத்தாசைகளை அவர் செய்வார்கள். அவர் வைபவங்கள் ஒழுங்குபடுத்தும் குழு பண்டிகை காலம் மற்றும் ரிட்ரீட் காலங்களிலே அவர்கள் அதை பொறுப்படுத்த செய்வார்கள். அவற்றும் ஐடி டெவலப்மெண்ட் அண்ட் மீடியா டெவலப்மெண்ட் டீம் உண்டு. அதுக்கேற்ற அவர்களும் செயல்படுவார் இருக்கிறார்கள். பிரச்சனையில் உதவி குழு, திடீரென்று குடும்பங்களிலே சில பிரச்சனை இழப்புகள் ஏற்படும் பொழுது இந்த குழு இருந்து ஆறுதல் படுத்தி தேவையை சந்தித்து அவங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கத்தக்கத ஒரு குழு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ ஆலோசனை குழு, அது ஏற்கனவே சொன்னபடி மிகவும் தேவையான ஒரு காரியம். நம்முடைய சபையில் இருக்க மருத்துவர் துறையில் இருக்க அனைவரும் இதில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த காரியத்தை செயல்படுத்த இருக்கிறார்கள். மற்றும் குடும்ப வாலிப பிரச்சனை ஆலோசனை குழு ஒன்று உண்டு. அதுவும் வருகிற காரியங்கள் இயங்க இருக்கிறது. அடுத்து ஃபேமிலி ஃபாலோ அப் டீம். என்னென்ன சில குடும்பங்கள் வருகிறார்கள், எங்களை யாருமே கவனிக்கவில்லை என்று கடந்து செல்கிறார்கள். அப்படி சந்திக்கத்தக்கதாக ஃபாலோ அப் செய்யத்தக்கதாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ப்ரேயர் டீம் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ப்ரேயர் டீம்ல 2 பகுதி, பிரேசல் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்டர்செசரி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அவுட்ரீச் இயங்கிக் கொண்டிருக்கிறது, கேம்பஸ் செல்வரை. இன்னும் இவர்களில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்புவர்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். அறிவிக்கப்பட்டுள்ள அந்த 12 குழுக்களில் சில குழுக்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த குழுக்களில் உள்ள அங்கத்தினர்கள் வரும் பைனான்சியல் இயர், அதாவது ஏப்ரல் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறது, நம்முடைய பைனான்சியல் இயர் சபையில இந்த ஆண்டு முதல் நம்முடைய சபையின் பைனான்சியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் என்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2010 அக்டோபரிலே நம் கடைசியாக நம்முடைய பைனான்சியல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. ஆகவே அன்று முதல் 2013 மார்ச்சுக்கான வரவு செலவு அறிக்கை வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படும். தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதங்களிலே அந்தந்த ஆண்டுக்குரிய பைனான்சியல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஏற்கனவே ஆகவே இந்த அறிவிக்கப்பட்ட 12 குழுக்களும் வருகிற பைனான்சியல் ஏப்ரல் மாதத்திலிருந்து செயல்பட இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டபடி இணைந்து தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுவோம். இக்குழுக்கள் எல்லாம் போதக உயர்மட்ட கீழாக குழுவாக இருந்து செயல்பட இருக்கிறார்கள். அதனால வரும் நாட்களில் கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்பத்திலும் முக்கியமாக சபையிலும் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் இந்த ஒரு விஷன் சாஜா அஜ்மான் உமல்கோயின்ல இணைந்து நாம் செயல்படுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமத்திலே செய்வாராக. பால்சாமியர்கள் முன் வந்து இந்த காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள். சபையார் யாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறான நல்ல ஒரு தரிசனத்திற்காய் சபையை அடுத்த நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்காய் கர்த்தர் கொடுத்தான இந்த அருமையான காரியங்களுக்காய் எல்லாரும் வலதுகளை உயர்த்தி நம்ம ஒரு நிமிடம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கபடினாலே ஆண்டவரே நமக்கு நன்றி. எல்லாரும் வாயில திறந்து நம்ம சொல்ல முடியும். எல்லாரும் இதில் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நீ கொடுத்திருக்கிற அந்த பெரிய காரியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த தேசத்திலே தேவரீர் இந்த ஆண்டவரே இந்த சபையை கர்த்தர் எங்கள் தந்து அதிலே எங்களை வைத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா நீ உதவி செய்ய அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை இன்னும் மகிமையான காரியங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறபடினால் ஆண்டவரே கர்த்தரை எங்கள் மகிமையா நீர் பயன்படுத்த ஆண்டவரை நீர் அந்த சித்தம் கொண்டபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நாங்கள் தீர்மானித்திருக்கிற உம்முடைய சித்தத்தின்படியாய் ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் நியமித்திருக்கிற இந்த குழுக்களை கர்த்தர் நீங்க நடத்தப்படுறதுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நடத்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆதி சபையிலே ஆண்டவரே எவ்விதமான குழுக்களை கர்த்தர் நீங்க எவ்விதமாக நடத்தினீர்களோ ஆண்டவரே அதே விதமாய் ஆண்டவரே இந்த அசம்பிளி சாக்வாட் சார்ஜா தமிழ் சபையிலே ஆண்டவரை நடத்தப்படுவதற்காக மக்கள் நன்றி செலுத்திருக்கோம். இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை கர்த்தர் நீர் முன்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அதுக்கு வேண்டிய எல்லா தாளங்களும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிறபடினால் மக்கள் நன்றி செலுத்துறோம். இந்த தாளங்களை கர்த்தர் வர்த்திக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கென்று செய்து ஆண்டவர் நாம
நாமத்தை மகிமைப்படுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே கர்த்தா விசன்படியா எங்களுக்கு ஒரு சொந்த இடமும் ஆண்டவரே 2500க்கு மேலான ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் கர்த்தா சபையில நீ சேர்க்க போகும்படி சொன்னபடினால் ஆண்டவரே அதை முன்வைத்து நாங்கள் ஓடத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபை பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க சபையில் எடுக்கப்பட ஒவ்வொரு பிரயாசத்தையும் விசேஷமாய் ஆண்டவரே இந்த டீம் ஆண்டவரே கர்த்தாவே எடுக்கப்பட ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கீகரிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு ஆண்டவரே ஒரு மாதிரியான சபையாய் ஆண்டவரே ஓ தேவனுடைய ஆண்டவரே நாமத்தை மையப்படுத்துகிற சபையாய் ஆண்டவரே இதை திகழப் போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். தேவ சபை தேவன் எழுந்தருளி ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை பண்ண போயிரு அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கும் உங்களுடைய ஆண்டவரே உங்க ஆளுகைக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அடியார்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனை ஆண்டவரே நாங்கள் செயல்பட ஆண்டவரே கர்த்தர் கிருபை பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே மாறாத கிருபைகள் ஒவ்வொரு நாள் வழி நடத்தட்டும். ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி எல்லாரும் ஆண்டவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆமென் ஆமென். இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 133 சங்கீதத்தை மறந்து விட வேண்டாம். அங்குதான் ஜீவனும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தங்கி இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாயிட்டு கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு 1.5 மாத விடுமுறைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இதான் முதன்மையாக ஒரு 1.5 மாதம் போகிறோம். சில காரியங்கள் செய்ய இருப்பதனால அதனால கர்த்தர் சித்தமாக சில அதுக்கு முன்பாக சபையில் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த வேலையில் இருக்கிறது. ஒருவேளை செவ்வாய்க்கிழமை மாலை சென்று விட்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி நம்ம தீர்மானிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்கள். மகிமையான காரியங்களை செய்வார். காலங்களில் எந்த உதவி வேண்டும் என்றால் உதவி சமயங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது ஜெபித்து தம்மை துறையிட கரம் கொடுப்போம். மகிமையின் தகப்பனே, இந்த அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த அருமையான காரியத்துக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எப்பொழுதும் கர்த்தரே ஆறுதலை கர்த்தர் நாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இவ்வளவு வார்த்தை பந்திருக்கும் திருத்தத்துக்கு மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிறுத்த வேண்டுமா எல்லாம் உள்ள கர்த்தரை இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள கர்த்தருடைய வாழ்க்கையிலே பாராட்டின இந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதகருக்கும் உதவி போதகர்களுக்கும் சபையின் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அச்சீவிங் தி கோல்ஸ், இலக்குகளை அடைதல் அல்லது நிறைவேற்றுதல். இலக்குகளை குறிக்கோள்களை அடைதல் நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை இந்த காலை வேளையிலே வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2012ஆம் ஆண்டிலே அநேக இலக்குகளை குறிக்கோள்களை நாம் நிர்ணயித்திருப்போம். அதையெல்லாம் நாம் நிறைவேற்றினோமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமோ இல்லையோ, அதாவது ஆராய்ந்து பார்த்தாலும் நிறைவேற்றினோமோ இல்லையோ, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. தொடர்ந்து 2013 ரொம்ப உற்சாகமாக இன்னும் சில குறிக்கோள்களை இலக்குகளை நாம் நிர்ணயித்திருப்போம். இந்த ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த இலக்குகளை குறிக்கோள்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக இலக்குகளை நிர்ணயித்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எவ்வாறு நிறைவேற்றுவது, அதற்கான படிகள் என்ன, பாடங்கள் என்ன, the steps and the lessons என்ன என்பதனை இந்த காலை வேளையிலே நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து
ஒரு 6 தலைப்புகளிலே பார்த்து